டெமோஸ்ட்ரேஷனுக்குள்ளே போகலாம். ஸோ இது வந்து என்னுடைய எஸ்எஸ்ஐஸ் அவுட்புட் ஃபோல்டரை பார்த்துது. நெக்ஸ்ட் வந்து SQL 2014 போயிடலாம். இப்போது கஸ்டமர் 1 டேபிளில் நான் ரன் பண்ணுறேன் இப்போது. ஸோ இதில் பார்த்தோன்னா டோட்டலாக பார்த்தோன்னா 20 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஸோ டிபார்ட்மெண்ட் காலம் மட்டும் நான் ரன் பண்ணுறேன். செலக்ட் டிபார்ட்மெண்ட் ஃப்ரம் customer_01. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 20 ரெக்கார்ட்ஸ் இருக்குது இப்போது. ஸோ டோட்டல் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 4 டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஸோ செலக்ட் டிஸ்டிங் டிபார்ட்மெண்ட் ஃப்ரம் customer_01 பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 டிபார்ட்மெண்ட் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஓகே, ஸோ இந்த 4 டிபார்ட்மெண்ட்டோட டெக்ஸ்ட் ஃபைலை தனியாக பிரித்து ஒரு ஃபோல்டர் போட போகிறோம். அதான் இன்றைக்கான ப்ராஜெக்ட். ஓகே, ஸோ ப்ராஜெக்ட் நேம் பார்த்தீங்கன்னா லோட் மல்டிபிள் டெக்ஸ்ட் ஃபைல்ஸ் ஃப்ரம் SQL சர்வர் டேபிள். ஓகே, ஸோ ஒரு SQL சர்வர் டேபிள் வந்துட்டு டிபார்ட்மெண்ட்டை தனியாக வந்துட்டு எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம 4 டேபிளாக வந்து கன்வெர்ட் பண்ணி போட போகிறோம். ஓகே, இப்போது எஸ்எஸ்ஐஎஸ் பேக்கேஜ் போயிடலாம். போயிட்டு ரைட் கிளிக் நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துலாம். இன்றைக்கி ப்ராஜெக்டோட நேம் வந்து இதில் பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்துட்டு எக்ஸிக்யூட் SQL டாஸ்க் வந்து ட்ராக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது வேரியபிள், ஸோ வேரியபிளை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் என்ன கொடுக்க போகிறோம்னா எஸ்எஸ்ஐஎஸ் அவுட்புட் ஃபோல்டர் பார்த்து. ஸோ காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங். நெக்ஸ்ட்டு வந்து வேல்யூ. ஸோ இந்த வேல்யூவில் நம்மளுடைய எஸ்எஸ்ஐஎஸ் அவுட்புட் ஃபோல்டர் பார்த்து வந்து காப்பி பண்ணிவிட்டு ஸோ வேல்யூவில் பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ எஸ்எஸ்ஐஎஸ் அவுட்புட் லாஸ்ட்டில் வந்துட்டு ஒரு ஃபார்வர்ட் ஸ்லாஷ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் தான் வந்து நம்ம ஃபைல்ஸ் வந்து நெக்ஸ்ட் வந்து இன்செர்ட் ஆகும். இப்போது எக்ஸிக்யூட் SQL டாஸ்க் வந்து நம்ம டபுள் கிளிக் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நம்மளுடைய கனெக்ஷன் அதில் நியூ கனெக்ஷன் கொடுத்துருங்க. இது ப்ரீவியஸ் கிளாஸில் டெமோ டெலிட் பண்ணிட்டு நியூ கொடுக்குறேன். இல்லை சர்வர் நேம் பார்த்தீங்கன்னா CCLab56 / SQL 2014. CCLab56ன்றது என்னுடைய சர்வர் நேம், SQL 2014ன்றது என்னுடைய இன்ஸ்டன்ஸ் நேம். ஓகே, ஸோ இதில் டேட்டாபேஸ் என்ன டேட்டாபேஸ் எடுக்க போகிறேன், ட்ரைனர் டேட்டாபேஸ் எடுக்க போகிறேன் இப்போது. ஓகே, அதேமாதிரி டேபிள் பார்த்தீங்கன்னா customer_01. ஓகே, இப்போ டெஸ்ட் கனெக்ஷன் கொடுத்துடலாம். டெஸ்ட் கனெக்ஷன் வந்து சக்சீட் ஆகிடுச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு ஓகே கொடுத்துடலாம். அகெயின் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்து இதில் SQL சோர்ஸ் டைப், இதில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது. ஒன்று டைரக்ட் இன்புட் அண்ட் ஃபைல் கனெக்ஷன் அண்ட் வேரியபிள் இருக்குது. நம்ம வந்து இப்போது டைரக்ட் இன்புட் தான் எடுக்க போகிறோம். ஸோ டைரெக்டாக வந்து நம்ம கொரி வந்து இன்சர்ட் கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ அதை எப்படி கொடுக்கலான்னு போய் பார்க்கலாம். ஸோ இது வந்துட்டு நம்ம செலக்ட் டிஸ்டிங் டிபார்ட்மெண்ட் ஃப்ரம் customer_01. ஸோ இதுதான் வந்து நம்ம கொரிஸ் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ காப்பி பண்ணிவிட்டு அதில் பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த கொரி மூலிமா தான் நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் ஃபைலாக வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ரிசல்ட் செட். ஸோ ரிசல்ட் செட்டில் நம்ம என்ன கொடுக்க போகிறோம், ஃபுல் ரிசல்ட் செட் வந்து நம்ம தனியாக எடுக்க போகிறோம். அதனால் ஃபுல் ரிசல்ட் செட் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும். ஃபுல் ரிசல்ட் செட்டில் செலக்ட் டிஸ்டிங் டிபார்ட்மெண்ட் ஃப்ரம் customer_01. ஸோ அந்த கொரிஸ்க்கு இருக்கான்னு மட்டும் ஒரு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பேராமீட்டர் மேப்பிங். ஸோ இதில் எது சேஞ்சஸ் பண்ணோன்னா இது இப்போ ரிசல்ட் செட் இல்லை ஆட் கொடுத்துடலாம். ஸோ இதில் வந்து ரிசல்ட் நேம் அது 0வே கொடுத்துருங்க. இந்த இடத்துல வந்து நம்ம நியூ வேரியபிள் மாதிரி க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ வேரியபிள் நேம் போட்டுடலாம். என்ன நேம் கொடுக்கலாம்னா நம்ம வந்து டிபார்ட்மெண்ட் தான் நம்ம எடுக்க போகிறோம், அந்த காலம் தான் இருக்க போகிறோம். ஸோ டிபார்ட்மெண்ட் கொடுத்துட்டு ஆப்ஜெக்ட் OBJன்னு நம்ம கொடுத்துடலாம். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் தான் வந்து புதுசாக வந்து க்ரியேட் பண்ண போகிறோம் ரிசல்ட் செட்டுக்கு. இதோட வேல்யூ டைப் வந்து ஆப்ஜெக்ட் மாற்றி விட்டு இப்போ ஓகே கொடுத்துருங்க. ஸோ ரிசல்ட் நேம் வந்து நம்ம இப்போ இதை கொடுக்கணும், அது 0னே கொடுத்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு எக்ஸ்ப்ரெஷன். ஸோ எக்ஸ்ப்ரெஷன் ஓடிட்டு இப்போ ஓகே கொடுத்துடலாம். ஸோ இப்போ எக்ஸிக்யூட் SQL டாஸ்க் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சேவ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து கொரி ரன் பண்ணி அதெல்லாம் வந்து எக்ஸிக்யூட் ஆகாத செக் பண்ணிடுவோம். இல்லைனா இன்கேஸ் எரர் இருந்தால் நமக்கு டிஸ்பிளேல காமிச்சோம். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக பேக்கேஜ் ரன் ஆகிடுச்சு. ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட் வந்து ஃபார் ஈச் லூப் கண்டெய்னர் அதை வந்து ட்ராக் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து எக்ஸிக்யூட் SQL டாஸ்க் அண்ட் ஃபார் ஈச் லூப் கண்டெய்னர் வந்து ஜாயின் பண்ணிடலாம். இப்போ ஃபார் ஈச் லூப் கண்டெய்னர் டபுள் கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கலெக்ஷனில் இப்போ எனுமரேட்டரில் நம்ம வந்து ஃபார் ஈச் ADO எனுமரேட்டர் அதை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணோம் இல்லையா, டிபார்ட்மெண்ட் OPJ அதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து சோர்ஸ் வேரியபிள். ஓகே, இந்த வேரியபிள் வந்து நம்ம வேரியபிள் மேப்பிங் கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து வேரியபிள் மேப்பிங் அதை கிளிக் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஒரு நியூ வேரியபிள் க்ரியேட் பண்ணலாம்.
ஸோ வேரியபிள் நேம் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் அப்படி கொடுத்துட்டு ஓகே கொடுத்துடலாம். ஓகே, ஸோ இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 0 இருக்கட்டும். நெக்ஸ்ட் ஓகே கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து டேட்டா ஃப்ளோ டாஸ்க் ட்ராக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது டேட்டா ஃப்ளோ டாஸ்க் வந்து டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை சோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ஃபைல் சோர்ஸ். டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா ஓகே சோர்ஸ் பார்த்தீங்கன்னா OLEDB சோர்ஸ். டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ஃபைல் சோர்ஸ். இப்போ OLEDB சோர்ஸ் வந்து டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்துட்டு இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கனெக்ஷன் கொடுத்துருப்போம் இல்லையா. ஸோ இப்போ இதில் வந்துட்டு நம்ம வந்து SQL கமாண்ட் மட்டும் கொடுத்துருங்க. இப்போது SQL கொரி மட்டும் இல்லை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம். சரி, இது வந்து பேராமீட்டர் கொரி தான் போடணும். ஸோ அதை எப்படின்னு இப்போ பார்க்கலாம். ஓகே, ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் கொரி ரன் பண்ணிவிட்டு OLEDB சோர்ஸ்லேருந்து ஃப்ளாட் ஃபைல் சோர்ஸில் வந்து நம்ம டேட்டா வந்து இல்லை கன்வர்ஷன் கொடுப்போம் அதில். ஸோ இதில் வந்துட்டு நம்ம பேராமீட்டர் மாதிரி செட் பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்சர்ட் இன்டூ சம் வேல்யூஸ் வந்து ப்ரீவியஸில் செஷனில் பார்த்துருப்போம். அதில் வந்து ஒரு கொஷின் மார்க் மட்டும் கொடுத்துருப்போம். அதே மாதிரி பேராமீட்டர் வந்து எப்படி செட் பண்ணிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து எனக்கு வந்து வேறு டிபார்ட்மெண்ட் ஈக்குவல் டு கம்ப்யூட்டர் டெக்னாலஜி மட்டும் வேணும் அப்படின்னா எனக்கு ஃபார் டிபார்ட்மெண்ட் ஈக்குவல் டு போட்டான்னு வச்சுக்கோங்க. எனக்கு வந்து கம்ப்யூட்டர் டெக்னாலஜி ரெக்கார்ட் மட்டும் எனக்கு வந்து ஷோ பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் போட்டுட்டு ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டு போட்டால் அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டுடைய நம்மளுடைய ரெக்கார்ட்ஸ் வந்து நம்ம டிஸ்பிளே காமிக்கும். ஓகே, இப்போது இதை வந்து நம்ம பேராமீட்டர் எப்படி போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போது ஸோ இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த வேறு இடத்துல நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு கொஷின் மார்க் மட்டும் கொடுக்க போகிறோம். ஓகே, இப்போது ஸோ காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம இதில் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டேன். ஜஸ்ட் காப்பி பண்ணிவிட்டு நம்ம SQL கமாண்ட் டெக்ஸ்ட்டில் பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த வேறு டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, நம்ம வந்து இப்போ காமிச்சோம் இல்லையா கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, அதுக்கு பதிலாக இந்த கொஸ்டின் மார்க் மட்டும் போடுறோம். இது வந்து பேராமீட்டரைஸ். ஓகே, பேராமீட்டர்ஸ் வந்து இப்போ கிளிக் பண்ணிக்கோங்க. பேராமீட்டர் பக்கத்தில் வேரியபிள். ஸோ பேராமீட்டர் டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ இன்புட்டாக பேராமீட்டர் டைரக்ஷன் வந்து இன்புட்டாக இருக்குது. நம்மளோட வேரியபிள் வந்து நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னா ஜஸ்ட் டேப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்துட்டு டிபார்ட்மெண்ட் மட்டும் செலக்ட் பண்ணிங்கன்னா நம்ம டிபார்ட்மெண்ட் டேபிள் தான் எடுக்க போகிறோம். நெக்ஸ்ட் ஓகே கொடுத்துடலாம். இப்போ பேராமீட்டர் செக் பண்ணி பாருங்கள். வேரியபிள் கரெக்டாக இருக்கா ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணக்கப்புறம் காலம்ஸ். ஸோ காலம் வந்து எக்ஸ்டர்னல் காலம் அண்ட் அவுட்புட் காலம் ரெண்டு சேமாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் ஏதாவது எரர் இருந்தால் இல்லையே செக் பண்ணி பார்த்துக்கலாம். இன்கேஸ் ஏதாவது ரீடைரக்ட் பண்ணிக்கலாம் ரீடைரக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டெஸ்டினேஷன். ஸோ சோர்ஸ் பார்த்தீங்கன்னா OLEDB சோர்ஸ் வந்து நம்ம கொடுத்து வேல்யூ வந்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு டெஸ்டினேஷனில் ஃப்ளாட் ஃபைல் டெஸ்டினேஷன் தான் இருக்கும். ஓகே, ஏன்னா நம்ம வந்து OLEDB டெஸ்டினேஷன் வந்து நம்ம எடுக்கக்கூடாது. ஸோ மாற்றி எடுத்தாச்சு. இப்போ நம்ம டெலிட் பண்ணிடலாம். ஏன்னா ஃப்ளாட் ஃபைல் டெஸ்டினேஷனில் தான் வந்து நம்ம டெக்ஸ்ட் ஃபைல் வந்து நம்ம அவுட்புட் ஃபோல்டரில் வந்துட்டு சேவ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதில் டெஸ்டினேஷனில் ஃப்ளாட் ஃபைல் டெஸ்டினேஷன் இதான் வந்து SSC அவுட்புட் ஃபோல்டர் பார்த்து இல்லையா. ஸோ அதனால் அதை வந்து ட்ராக் பண்ணியில் எடுத்துக்கலாம். இப்போது OLEDB சோர்ஸ் அண்ட் ஃப்ளாட் ஃபைல் டெஸ்டினேஷன் வந்து ஜாயின் பண்ணிடலாம். ஃப்ளாட் ஃபைல் டெஸ்டினேஷன் டபுள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு நியூ கனெக்ஷன். இது வந்து என்ன டைப்னா டெலிமிட்டட் ஃபைலாக தான் நம்ம எடுக்கிறோம். செலக்டாக பார்த்துக்கோம். ஓகே கொடுத்துருங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் விண்டோ ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து அவுட்புட் ஃபோல்டர் பார்த்து இதில் தான் நம்ம கொடுக்க போகிறோம். என்னென்னா ஒரு சின்ன நேம் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் ஃபைல் மாதிரி என்ன டைம்னா கஸ்டமர் அப்படின்ற டைம் மாதிரி புதுசாக க்ரியேட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் ஃபைல் கஸ்டமர் கொடுத்துட்டு ஓப்பன் கொடுத்துடலாம். ஸோ இந்த இடத்துல காலம் நேமின் ஃபர்ஸ்ட் டேட் வரும். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டில் அந்த இந்த ஹெட்டர் ஃபைலோட சேர்ந்து வரும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து காலம் ஃபைல். காலமில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய டைப் இருக்குல்ல. உங்கள் கமாண்ட் டைப் வேணுமா, கமா டைப் வேணுமா, இல்லை டேப் டைப் வேணுமா, வெர்டிக்கல் டைப் வேணுமா. ஸோ நான் வந்து இதில் வந்து டேப் டெலிமிட்டர் ஃபைலாக கொடுக்குறேன். நெக்ஸ்ட் அட்வான்ஸில் போயிட்டுனா அதேமாரி கஸ்டமர் ஐடி, கஸ்டமர் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், சேலரி, இதோடைய டேட்டா டைப் எல்லாம் வந்துட்டு நம்மளுடைய OLEDB சோர்ஸ் SQL Server 2014 பார்த்தீங்கன்னா கஸ்டமர் 01 டேபிளில் அதுலேயே நம்ம வந்து டேபிளில் க்ரியேட் பண்ணியிருப்போம் இல்லையா. எஸ், இந்த OLEDB டெஸ்டினேஷன்லேயே வந்து ஆல்ரெடி வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ அந்த வேல்யூஸ் தான் வந்து நமக்கு வந்து ஃப்ளாட் ஃபைல் டெஸ்டினேஷனில் இப்போ வந்து நம்ம ஷோ ஆகுது. ஸோ அது இருக்கா ஒரு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மேப்பிங் அதே மாதிரி இன்புட் காலம் அண்ட் டெஸ்டினேஷன் காலம் ரெண்டும் சேமாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ நம்ம OLEDB சோர்ஸ் அண்ட் ஃப்ளாட் ஃபைல் டெஸ்டினேஷன் வந்து நமக்கு வந்து
ஸோ எந்த எரர் இல்லாமல் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஃப்ளாட் ஃபைல் கனெக்ஷன் மேனேஜர் ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போயிடலாம். போயிட்டு இந்த இடத்துல கனெக்ஷன் ஸ்ட்ரிங், ஸோ எக்ஸ்பிரஷன் போயிட்டு இந்த டபுள் கிளாஸில் ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ப்ராப்பர்ட்டியில் கனெக்ஷன் ஸ்ட்ரிங் கொடுத்துருங்க. இதில் வந்து எக்ஸ்பிரஷன். ஸோ எக்ஸ்பிரஷனில் என்னென்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு எடுக்க போகிறது SSIS அவுட்புட் ஃபோல்டர் பாத். ஸோ அதை ட்ராக் பண்ணிவிட்டு கீழே எழுத்துக்கலாம். இப்போது எவால்ட் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபைல் நேம் ஆஃப் த ஃபைல் நேம். என்னென்ன ஃபைல் நேம் கொடுக்கலாம்னா கஸ்டமர், அதுக்கு முன்னாடி டபுள் கோட்ஸ்குள்ளார கொடுத்துக்கோங்க, ஏன்னா ஸ்ட்ரிங் டைப் இல்லையா. ஸோ கஸ்டமர் _01 இது வந்து டேபிள் நேம். அகெயின் ஒரு அண்டர்ஸ்கோர் கொடுத்துருங்க. இந்த அண்டர்ஸ்கோருக்கு அப்புறம் தான் வந்து நம்மளுடைய டேட்டாஸ்லாம் ஸ்டோர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், ஸோ அதெல்லாம் வந்துட்டு அந்த ஃபைலும் சேவ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ளஸ் கொடுத்துடலாம். இது வந்து கஸ்டமர் டேபிள். சில ப்ளஸ் கொடுத்துடலாம். இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா நம்மளுடைய டிபார்ட்மெண்ட், ஸோ அதை ட்ராக் பண்ணியில் எடுத்துக்கலாம். அகெயின் எவால்ட் எக்ஸ்பிரஷன் கொடுத்துடலாம். ஸோ டிபார்ட்மெண்ட் இப்போ வந்துருச்சு. இதோட டைப் என்ன டைப் ஆஃப் ஃபைல் அப்படின்னா டெக்ஸ்ட் ஃபைல். ஓகே, ப்ளஸ் கொடுத்துட்டு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் டபுள் கோட்ஸ்குள்ளார .txt கொடுத்துருங்க. கொடுத்துட்டு மறுபடியும் வந்து எவால்ட் எக்ஸ்பிரஷன் கொடுங்க. இப்போ வந்து எல்லாமே TXT ஃபைலாக வந்து நம்மளுக்கு டேட்டா ஸ்டோர் ஆகும். ஓகே கொடுத்து அகைன் ஓகே கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்து கண்ட்ரோல் ஃப்ளோ. இப்போ நம்ம வந்துட்டு எல்லாம் சேவ் பண்ணலாம். சேவ் கண்டிப்பாக பண்ணணும். ஓகே, சேவ் பண்ணக்கப்புறம் இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி என்னுடைய அவுட்புட் ஃபோல்டர் பாருங்கள். இதான் வந்து SSIS அவுட்புட் ஃபோல்டர் பார்த்தது. இதில் வந்து எந்த டேட்டாவும் இல்லை இப்போது. ஸோ நம்ம ரன் பண்ணக்கப்புறம் இதில் வந்து நமக்கு வந்துட்டு அவுட்புட் வந்து இதில் வந்து இருக்கும். ஓகே, ஸோ நான் வந்து விசுவல் ஸ்டுடியோ வந்து இப்போது ஸ்டார்ட் பண்ணுறேன். ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 5 rows. பட் வந்துட்டு நமக்கு வந்துட்டு இது லூப்பில் வந்து ஃபார் ஈச் லூப் பண்ணில் வந்து கண்டினியூஸ் ஸ்டேட்டில் ரன் ஆகிட்ருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நான் SSIS அவுட்புட் ஃபோல்டர் பாருங்கள். இப்போ கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எல்லாமே தனித்தனியாக வந்திருக்கும். என்ன ஃபைலுனா டேப் டெலிமிட்டட் ஃபைல் வந்து கிடச்சிருச்சா? எஸ், ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் வந்துட்டு சரி, இது வந்து கம்ப்யூட்டர் டெக்னாலஜியோட ரெக்கார்ட்ஸ். இதே சேம் ரெக்கார்ட் தான் எனக்கு வந்து அவுட்புட்டில் வந்து டேப் டெலிமிட்டட் ஃபைல் வந்து கிடச்சிருக்கும். அதேமாதிரி எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ஃபைல்ஸும் பார்த்திங்கன்னா அதேமாதிரி 5 records இருக்கும். அதேமாதிரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 5 records இருக்கும். அதேமாதிரி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 5 recordsல இருக்கும். ஸோ இவ்வளோ தான், சிம்பிள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.